நான் இப்போ இவ்வளோ நேரம் இருந்து என்னுடைய அரசவையில் ஏதாவது கஷ்டங்கள் இருந்தால் எப்படி அல்லாஹ்விட்ட ஒப்படைச்சனோ, அதுபோல் நீங்கள் ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பிறகும் உங்களுடைய மன குமரல்களை, உங்களுடைய கஷ்டங்களை, உங்களுடைய சோதனைகளை அல்லாஹ்விட்ட முறையிடுங்க. ஏன்னா அவன்தான் தீர்த்து வைப்பதற்கான தகுதியாளன் என்று அவுரங்கசீப் அவர்கள் சொன்னார். கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு துஆ செஞ்சாங்க. லா மல்ஜா வலா மல்ஜா இல்லா இலை. யா அல்லாஹ், நீ எங்களை அழிக்க வேண்டும் என்று நாடி இருந்தாலும் கூட அந்த அழிப்புதலை விட்டும் எங்களை தற்காத்துக் கொள்ள முடியாது. அதற்கும் நீ தான் என்ன செய்யணும்? பாதுகாப்பை தரணும். நீ அழிக்க வேண்டும், நீ பிடிக்க வேண்டும், தவறு செய்த அடியார்களை நீ பிடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் உன்னுடைய வேதனையை விட்டு எங்களால் தப்பித்துக் கொள்வதற்கு எங்களால் முடியாது. அதற்கும் கூட நீ தான் என்ன செய்யணும்? ஆற்றலை, சக்தியை தர வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சோதனையான, நெருக்கடியான, துன்பமான காலகட்டத்தில் அந்த துன்பத்தை தந்த ரப்பிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? வெற்றி வைக்க வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அவன் தருகிற சோதனைகளின் மூலமாக படிப்பினையை பெற்று, பாடங்களை பெற்று, அல்லாஹுடைய ரிலா என்று சொல்லப்படக்கூடிய அவனுடைய இந்த வாழ்வை, அவன் கொடுத்த இந்த வாழ்க்கையை பொருந்தி கொண்டு வாழுகிற நல்லடியார்களாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவர்களையும் அங்கீகரித்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு